சோளிங்கர் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறக்கும் அதிசயம். சோளிங்கர் மலை மீது தவ கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்களை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். சோளிங்கர் மலையில் வெறும் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம். திருமாலின் தசாவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம்தான். இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான். அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடிவரும் என்பதை உலகம் அறிய செய்த அவதாரம். நாளை என்ற சொல்லே தன்னிடம் கிடையாது என பக்தர்கள் வேண்டிய உடனே வந்து அருள் செய்ய வேண்டும் கூடிய தெய்வமாக நரசிம்மமூர்த்தி விளங்குகிறார். நரசிம்மர் எப்படி உக்கிர மூர்த்தியாக இரண்யவதம் செய்தாரோ அதேபோல் பக்தர்களிடத்தில் கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். நரசிம்மர் என திருநாமத்தை சொல்லும்போதே தனி தைரியமும் உத்வேகமும் நமக்குள் வரும். சோளிங்கர் கோவில் வரலாறு. பெருமாள் தனது பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்த புராணம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பெருமாள் தனது பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த காட்சி அங்கு மட்டும்தானே நிகழ்ந்தது. அந்த நரசிம்ம மூர்த்தியின் கோலத்தை தரிசிக்க தேவர்கள், முனிவர்கள் என பலரும் ஆர்வம் கொண்டு ஆங்காங்கே தவம் செய்தனர். அப்படி தவம் செய்த முனிவர்களையும் தேவர்களையும் காளகேய அசுரர்கள், கும்போதர அசுரர்கள் என அசுர கூட்டங்கள் பலவிதமாக துன்புறுத்தி வந்தன. இதனால் ஆஞ்சநேயரிடம் தனது சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து அசுரர்களை வதம் செய்யும்படி அனுப்பி வைத்தார் நரசிம்மர். அசுரர்கள் அழிந்த பிறகு சப்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஞ்சநேயரும் கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் தவம் செய்த அதே மலை மீது தவம் செய்யும் நிலையில் யோக நரசிம்மராக திருக்காட்சி கொடுத்தார். தேவர்களும் ரிஷிகளும் தரிசித்த அதே கோலத்தில் இன்றளவும் சோளிங்கர் மலை மீது யோக நரசிம்மராக உலக மக்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார். வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சோளிங்கர் மலை மீது தவ கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்களை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். தாயாரிடம் கோரிக்கை. நரசிம்மர் வீற்றிருக்கும் இந்த மலைக்கோயிலை அடைய 1305 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க 406 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். இந்த தலத்தில் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னால் போதும். அவர்கள் நரசிம்மரிடம் நமது வேண்டுதலை சேர்த்து விடுவார்கள் என்பது நம்பிக்கை. கடிகாச்சலம் என்றால் என்ன? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த தலத்திற்கு கடிகாச்சலம் என்றொரு பெயரும் உண்டு. அசலம் என்றால் மலை என்று பொருள். கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் ஒரு அளவீடு. இப்போது நாம் மணி என்பதை அந்த காலத்தில் நாளிகை என்பார்கள். அப்படி ஒரு நாளிகை அல்லது கடிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கும். இந்த தலத்தில் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு உள்ளவர்கள்
நரசிம்மர் கண் திறந்திருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை தரிசித்து அவரின் அருளை பெறலாம். இப்படியும் வழிபடலாம். தியானம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் நரசிம்மர் ஆண்டு முழுவதும் தியானத்தில் இருக்கும் சோளிங்கர் மலையில் நாமும் தியானம் செய்யலாம். இதனால் அதிவிசேஷமான ஆற்றல்களை நாம் பெற முடியும். சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை வழிபட வாய்ப்பு இல்லாதவர்கள் இருந்த இடத்தில் இருந்தே 24 நிமிடங்கள் யோக நரசிம்ம மூர்த்தியை மனதார பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறலாம்.